மகாபாரதத்துல குருஷேத்திர போர் நடக்கிறதுக்கு முந்தின நாள் நைட்டு துரியோதனனும் அர்ஜுனனும் கிருஷ்ணரை பார்க்க போறாங்க. ஏன் போறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கிருஷ்ணர் ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாரு. ஒரு பக்கம் அவரோட நாராயணி சேனை. அன்னைய தேதிக்கு கிருஷ்ணரோட நாராயணி சேனையை யார் எதிர்த்து நின்னாலும் அவங்க முழுசா வீடு போய் சேர மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கிருஷ்ணர் தனியா நிக்கிறாரு. நான் வெப்பன்ஸ் எடுக்க மாட்டேன்னு வேற சொல்றாரு. அர்ஜுனன் கிருஷ்ணரை சூஸ் பண்றான். இதை கேட்டதும் துரியோதனன் கெக்க பெக்கன்னு சிரிக்கிறான். ஏண்டா பைத்தியமாடா நீ, நாராயணி சேனையோட பவர் தெரியுமாடா உனக்கு, கிருஷ்ணர் வெப்பன்ஸ் வேற எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு, மோசம் போயிட்டியேடா அப்படின்னு ஏளனமா சிரிக்கிறான். அர்ஜுனன், துரியோதனன், கிருஷ்ணர் இவங்க மூணு பேருக்குள்ளேயும் நடந்த நெகோசியேஷன் இந்தியாவில் இருக்கிற நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ல நடக்கும் கைஸ். வெல்கம் டு த மைண்ட் ட்ராப் சீரிஸ் எபிசோட் 20. துரியோதனன் கிட்ட 11 அக்ஷௌகினி படைகள் இருக்கு. மொத்தம் 24 லட்சம் வீரர்கள். பாண்டவர்கள் கிட்ட 7 அக்ஷௌகினி படைகள் தான் இருக்கு, 15 லட்சம் வீரர்கள். ஆன் பேப்பர்ல பார்த்தா துரியோதனன் தான் ஜெயிப்பான்னு அடிச்சு சொல்லலாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பீஷ்மர் சிக்கண்டி கூட சண்டை செய்ய மாட்டேங்கிறார். துரோணருக்கு அர்ஜுனன் மேல சிசிய புள்ள பாசம். கர்ணனுக்கும் பீஷ்மருக்கும் நடுவுல வாய்க்கா தகராறு. எல்லாரும் ஒரே கூட்டணி தான், ஆனா யாருக்குள்ளயும் அலைன்மெண்ட் கிடையாது. இன்னொரு பக்கம் 15 லட்சம் வீரர்கள், ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிருஷ்ணர். யார் ஜெயிச்சான்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு பேர் ஹெட் கவுண்ட் இல்யூஷன் சொல்லுவாங்க கைஸ். ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்தை எம்ப்ளாயிஸ் கவுண்ட் வச்சு டிசைட் பண்றாங்க. யார் டிசைட் பண்றா? இட் கேன் பி என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், யாரா வேணா இருக்கலாம். எம்ப்ளாயிஸ் அதிகமா இருந்தா அந்த கம்பெனி மிகப்பெரிய கம்பெனி அப்படின்ற இல்யூஷன் மார்க்கெட்ல இருக்கு. அதனாலேயே ஃபவுண்டர்ஸ் துரியோதனன் மாதிரி எம்ப்ளாயிஸ் கவுண்ட்டை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் மெட்ரிக்கா எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்படி செயல்படுற ஃபவுண்டர்ஸ் ஓவர் ஹையர் பண்ணிட்டு இது தப்பு அப்படின்னு ரொம்ப லேட்டா ரியலைஸ் பண்ணி லே ஆஃப் பண்ணுவாங்க. பாதிக்கப்படுறது எம்ப்ளாயிஸ் மட்டும் கிடையாது, அந்த ஃபவுண்டரும் தான். வாட்ஸ்அப்பை 19 பில்லியன் கொடுத்து மெட்டா ஆக்வயர் பண்றாங்க. ஆக்விஷன் நடக்கும்போது வாட்ஸ்அப்போட டீம் சைஸ் 55. இன்ஸ்டாகிராமை 1 பில்லியன் கொடுத்து மெட்டா ஆக்வயர் பண்றாங்க. ஆக்விஷன் நடக்கும்போது இன்ஸ்டாகிராமோட டீம் சைஸ் 13. இந்த உலகத்தோட மிகப்பெரிய டெக் ஆக்விஷன் டீல்ஸ் எடுத்து படிச்சு பாருங்களேன். அந்த ப்ராடக்ட்டோட டீம் சைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க கைஸ். நான் இதை சொல்றதுனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வரலாம், பட் தட்ஸ் ஓகே. சில டீம் லீட்ஸ், மேனேஜர்ஸ், ஏன் ஃபவுண்டர்ஸா கூட இருக்கலாம், இவங்க ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக ஹையர் பண்றது கிடையாது, தான் பவர்ஃபுல்லா ஃபீல் பண்றதுக்காக ஹையர் பண்றாங்க. லாஸ்டா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் அது ஒரு தப்பு அப்படின்ட்டு. எப்பயுமே வெல் அலைன்டா இருக்கிற ஒரு சின்ன டீமுக்கு முன்னாடி அலைன்மெண்ட்டே இல்லாத ஒரு மிகப்பெரிய டீம் தோத்து போயிடும் கைஸ். அந்த தப்பை தான் துரியோதனன் பண்ணான்.